நேற்றைய தினம் வெளியான திரௌபதி படத்தின் 2ஆம் பாகம் என்பது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பலரும் நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜர்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிங்க. படம் என்ன மாதிரி கதைக்களம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா, ஃபேமிலியா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு விடை தான் இந்த காணொலி அப்படிங்கிறது. படத்தினுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஜெய் கிருஷ்ணா தியேட்டர்ல நான் பார்த்தேன். ஜெய் கிருஷ்ணாவில் படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு உயிரோட்டமாக, படத்திற்கே உயிரோட்டம் கொடுத்தது, உயிர் கொடுத்தது அப்படின்னாக்க என்ன பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் நான் சொல்லுவேன். நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல வர பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயுமே கூஸ் பம்ப்ஸா இருக்குது. இது ஏதோ மிகைப்படுத்தி பேசலாம் கிடையாது, உண்மை. அது நிறைய பேர் சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு மோகன்ஜி படத்தை பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து உட்காந்தா கூட இந்த பிஜிஎம்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்ல, அவங்க பண்ணிருக்க ஸ்கோர்ல எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது. அடுத்ததா பார்த்தோம்னாக்க வசனங்கள் அப்படின்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல்ல ஒரு வசனம் வருது, என்ன அப்படின்னாக்க, தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த இவனுடைய பெயர் வீரசிம்ம காடவராயன் சொல்லிட்டு ஒரு குழந்தை ரூபத்துல காடவராயர் பிறப்பார். அவருக்கு அந்த பேர் சுட்டு விழா நடக்கும். அது வந்து கூஸ் பம்ப்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க சிறைச்சாலையில இளவரசர் அடைக்கப்பட்டிருப்பாரு. அதுல ஒரு வசனம் வரும், சமுதாயம் காப்பதே சத்திரிய லட்சணம்னு சொல்லிட்டு. அது வரக்குள்ள பாத்தீங்கன்னாக்க ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அடுத்தது காடவராயரை கூப்பிட்டு வல்லாள மகாராஜன் என்ன பண்ணுவார்னா, நாம உயிரே போனாலும், அதாவது எந்த தருணத்திலும் எந்த சூழலிலும் எடுத்துக்கொண்ட அந்த சபதத்தை நிறைவேற்றுவன் தான் உண்மையான சத்திரியன் சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் பாத்தீங்கன்னாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த டைலாக் பெரிய அளவுல கூஸ் பம்ப்ஸ். அதே போல திரௌபதியுடைய இன்ட்ரோடக்ஷன் வரக்குள்ள பேக்ரவுண்ட்ல வர சாங் பிளஸ் அந்த மியூசிக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. ஒரு புதுமுக நடிகை மாதிரி அவங்க இல்ல, நல்ல ஒரு பிரசன்டேஷன் இருந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க, என்னுடைய பெயர் திரௌபதி, திரௌபதியான பெயரை எனக்கு சூட்டியதற்கான முழு அர்த்தத்தையும் நான் தெரிந்து கொண்டேன், நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க, ரிச்சர்ட் ரிஷி என்ன பண்ணுவார்னாக்க, நான் யாம் இருக்கும் வரை என்னை மீறி எவராலும் இங்கு மதமாற்றம் செய்ய இயலாது, ஏனென்றால் இது அண்ணாமலையார் மண்ணுன்னு சொல்லிட்டு வரும்ல, அது வேற லெவல். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தியேட்டரே வந்து பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வசனங்கள்லாம் மிக முக்கியமானது. ஸ்கிரீன் பிளே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோகன்ஜி அவர்களுடைய பிந்தைய படங்கள் ஒப்பிடக்குள்ள இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே நல்லாவே பண்ணிருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் கேட்கறாங்க, பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்குமா, பொன்னியின் செல்வன் ரேஞ்சுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு. ஃபேக்ட் சொல்லணும்னா, அது பட்ஜெட் வேற, அது நடிச்ச நடிகர்கள் வேற, அது ஒப்புக்கொண்ட விதங்கள் வேற. ஆனா இந்த ப்ரொடியூசர் திரு மோகன்ஜி அவர்களுக்கு கொடுத்த பணத்தை எந்த அளவுக்கு ஒரு படமா உயிரோட்டமா கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்திருக்காரு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குது, டைலாக்ஸ் நல்லா இருக்குது, லாக்ஸ் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சின்ன சின்ன இடங்கள் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அது எல்லாமே மாறுது. திரௌபதியோட நடிப்பு உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்தது. ஒரு புது ஹீரோயின் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் திரௌபதி தோன்றக்கூடிய அந்த சீன்ஸ், பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசன்டேஷன் எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்குது. படம் நிச்சயமா பார்க்கலாம், எந்த வித ஒரு இடியுமே கிடையாது. சில பேர் சொன்னாங்களா அவங்கள இடியப்படுத்திருக்காங்களா, சிறுமைப்படுத்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வரலாறு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். இதை எல்லாருமே பார்க்கலாம். இதை யாவும் பார்க்க மாட்டான், வேணும்னு என்ன பண்ணுவான், மோகன்ஜி அவர்களையே பிடிக்காத சில கூட்டம் இருக்குல்ல, அதுவும் பார்க்கணும் வெளில சொல்ல மாட்டாங்க, மறைமுகமா போய் பார்த்துட்டு வருவாங்க. பார்க்கணும்னு மனசு இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது, படம் நல்லா இருக்கு. நீங்க அவ்வளவு பெரிய ரேஞ்ச் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு நல்ல படமா இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. மோகன்ஜி அவர்களுடைய இந்த முன்னெடுப்புக்கு முதற்கண் வாழ்த்துக்கள், உடன்படி புரிந்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு வரலாறு அதை எளிதா ஒரு அடித்தட்டுல இருந்து வந்து இயக்குனர் இந்த அளவுக்கு அழகா கொடுக்குறாருன்ற போது இதுவே மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் மாதிரி எடுத்தோடனே அந்த ஜெயின் ப்ரொடக்ஷன், இந்த ஜெயின் ப்ரொடக்ஷன் இல்லாம தான் காலத்தை ஊனி வரக்கூடிய மனுஷன் ஒரு படத்தை எடுத்துக்கிறாரு. அந்த படம் அந்த பட்ஜெட்டுக்கு அவருக்கு ஒப்புக்கொண்டு நடிக்க முற்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இந்த படம் அமைந்திருக்கிறது. நீங்களும் அவசியம் பாருங்க. வெல்க.